ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரைலர் எடுக்க போகிறோம். புது ட்ரைலர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சேம் போன தடவை நம்ம இதை பார்த்தோம். இந்த தடவை இதில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நேராக இது ஒரு வுட்டு இதுதான் நார்மலாக. இது எப்படி அதில் கம்பி இல்லையோ அதில் வந்து கம்பியாக இருக்கா, அதில் கம்பி இருக்குது. எல்லாமே மூடி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே பாருங்கள், சரிங்களா? எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதே தான், ஆனால் இப்படி இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இது நம்மளால் வந்து ஃபிட் பண்ண முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதனால் அது பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த டபுள் அதை நம்ம போட போகிறோம். இதுலேயும் நம்ம டபுள் பண்ண முடியும், பார்த்தீங்களா? அட்டகாசமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறது இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக ஷீல்டாக இருக்குது. இது வந்து ஒரு கேபினெட் மாதிரி அப்படியே ஒரு இதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான், ஆனால் இது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கூட ஒரு லிப் பண்ணுறதும் வருது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஏதோ ஒன்று இருக்குது புதுசாக, அட்டகாசம்ல. அப்போ இதை எடுத்துக்கிட்டு தான் நல்லது. ஏன்னா இதாக வித்தியாசமாக இருக்குது. நான் சென்டரில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு கம்பி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ட்ராப் சைடு வித் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அது தேவையில்லை, நமக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் இருக்கிற வீலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை அமுக்குனா இன்க்ரீஸ் ஆகிடும். அவ்வளோதான், பேக்கில் உள்ள வீல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. பக்கா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம ட்ரக்கை வச்சு பார்க்கணும்ல, அதுக்கு டீ அமுக்கணும். ட்ரக்கை வச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்துருக்கு, அப்பா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மஞ்சள் கலர், வெள்ளை கலர், சிவப்பு கலர். இது கொஞ்சம் சிவப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஜெகஜோதியாக இருக்குல்ல? எஸ், உள்ளே கூட பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அப்போ நம்ம இதே வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது எப்பவும் போல் பேக், அதாவது நம்மளுடைய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். கீழே வந்து இது தேவையா? அது தேவையில்லை. இது லைட், எஸ், இது லைட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதில் எதுவுமே இல்லைனா இது பின்னாடி உள்ளதுக்குங்க, சும்மா போட்டு வச்சுக்கலாம். இது தேவையில்லை. இது கண்டிப்பாக வேணும், இதில் போட்டோம். இது அதுக்கு அதுலேயும் வந்துட்டு போட்டோம். இங்கே வந்து பற்றி அதுதான். ஓகே, வேறு ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வேணுமா, இல்லை ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம்? ஃப்ரண்ட்டில் வந்து ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே அது கொடுத்துருக்கானுங்க. அப்போ அதே இருந்துட்டு போட்டோம். இந்த சைடு இருக்குது, அதே இருந்துட்டு போட்டோம். பின்னாடி மட்டும் ஒரு பாக்ஸ் வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு அது பாக்ஸ் உனக்கு தேவையே இல்லையே? தேவையில்லை தான், சும்மா வைப்போம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல? சரி, ஒரு பாக்ஸ் வச்சிடலாம். இந்த பாக்ஸ், இந்த கலர் பாக்ஸ் வச்சுக்கலாம். அது வித்தியாசமாக இருக்குல்ல? இந்த சைடு ரெட்டு, அப்போனா இந்த சைடு ரெட்டு வச்சிடலாங்க. எதுக்கு அது? அவ்வளோதான். ஓகே, இப்போ பக்கம் ஆயிடுச்சுங்க. கீழே ஏதோ ஒன்று இருக்குது. ஓ, இந்த இடத்துல ஸ்டெப்னி வேணுமா கேட்குதா? வச்சுப்போ, ஒரு ஸ்டெப்னி போதும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க கதை. பக்கா இருக்குல்ல? ஓகே, இப்போ இதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எடுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இதுதாங்க. பயங்கரமான பேராகுது. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன கிடைக்குன்றதே தெரில, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதை நம்ம இந்த இடத்துல போடுவோம். எஸ், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம கேரேஜுக்கு போவோம். கேரேஜில் போயிட்டு இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இதை யூஸ் பண்ணுவோம். எஸ், இப்போது நம்ம வண்டி எங்கே இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு போக வேண்டியது இந்த இடம். கொண்டு போயிடலாம்.
பாருங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ நீளம் பாருங்க. அப்பா! பக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஜாப் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கார்கோ போயிடலாம். இதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ம். ஏதோ ஒரு என்னமோ நெறைய இருக்குங்க. இதுக்கும் வித்தியாசமா. ஆனா எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச மாரி ஏதாவது எடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடத்துலேருந்து வேணாம். வேற இடத்துலேருந்து எடுக்கலாம். ஆனா நல்லா தான் இருக்கும். பாருங்க கல்லு, ஓடு இருக்கு. நம்ம ஏற்கனவே கல் எடுத்துட்டு போயிருக்கோம். இந்த வாட்டி ஓடு இருக்கு. இது 2 இதுதாங்க நெறைய இருக்கு. கல்லு, ரோடு, அப்புறம் என்ன அவுட்டோர் ஃப்ளோர், டில்ஸ் சாரி டைல்ஸ். அவுட்டோர் டைல்ஸுங்க இதெல்லாம். இது இருக்குது. இது வந்து ரூஃப் டைல்ஸு. ரூஃப்ல போடுறதா ஓடு. இதுதாங்க அதிகமா இருக்கு. ஓடு இந்த மாரி இது. இது என்னது? பிக் பேக்ஸ். இதாங்க நெறைய இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க. ஒலிவ் ட்ரீஸ். ட்ரீஸ் கூட இருக்குங்க. பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனா இது பாக்ஸ்குள்ள இருக்குமா? இல்ல ஓப்பன்ல இருக்குமான்னு தெரியல. அதான் பார்க்கணும். ஓஹோ! இது வந்து இதுங்க. அதான் பேர் வாயில வர மாட்டுது. பாருங்க எல்லாமே நெறைய இருக்கு. இதுல நம்ம கம்மியானது ஏதோ ஒண்ணு அது எடுக்கலாம். இது எல்லாமே கம்மி தான். பாருங்க இது ரொம்ப சின்னது. இங்க இருந்து இங்க நம்ம இடத்துல இருந்தே இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கோம். இது ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இதுதான். இங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இங்க இருக்குதே. பெருசு. ம். ஓகே. இங்க இங்க இருக்குதுங்க. இதுல இதுல தான் நம்ம ஏற்கனவே நெறைய எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்னா இந்த ரூட்டர்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தேவை கிடையாது. ஓ! பக்கத்துல இருக்கு. ஆனா இது என்னன்னு தெரியாம எடுத்துட்டு என்னன்னு தெரியாம எடுத்துட்டு எப்படி போறதுன்னு தெரியலையே. ரூட்டு மாரி இருக்கு. இதுவும் இங்க இந்த இதுக்கு போனா நெறைய இருக்குங்க இதுல. எதை எடுக்கிறதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு எடுப்போம். ஆனா இதெல்லாம் தூரங்க. இது இந்த ரூட்ல தான் போகுது. இது இந்த ரூட்ல போகுது. இதுலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்? இது ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்குது. பரவாயில்ல. இதை எடுக்கலாம். இது நம்ம பார்த்ததில்ல. இது வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குமா அப்படின்னு தெரில. இது நம்ம பார்த்ததில்ல. அவுட்டோர் ஃப்ளோர் சீட்டு எதுவும் பார்த்ததில்ல. ஆனால் இது எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதே இது இங்கே இருக்கே. இது பாருங்க இங்கே இருக்கே. பக்கமாக தான் தெரியுது. இது கொஞ்சம் பக்கம். அதான் 19. ரெண்டும் ஒரே கம்பெனி தான். இது கொஞ்சம் இந்த சைடு வருது. இது இந்த சைடு போகுது. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல தான் போகுது. அதுதான் ப்ராப்ளம். ஓகே. சென்டரில் என்ன இருக்குது? ஓ! ம். நமக்கு இது எடுத்தாச்சு. கல் எடுத்தாச்சு ஏற்கனவே. ஓகே. இப்படி தான் செக் பண்ணணும். ஒரு வழி இல்ல. இங்கேயும் ஒரு பெருசா எதுவும் இல்லைங்க. இந்த ஏரியால. எல்லாம் ஒண்ணு தூரமா இருக்கு. இதான் என்னதுன்னு தெரியல. இது ஏதோ வீடு மாரி குடுப்பானா?
அது இது மாதிரி கொடுப்பானுங்களா அப்படின்னு தெரியல. செங்கல் நிறைய இருக்குங்க இங்கே. இந்த மாதிரி தான் நம்ம எதாவது பண்ணி பார்த்து எடுக்கணும் கரெக்டாக. ஓகே, இது ஒரு நல்ல ரூட்டாக இருக்குது. ரூட்டு வேணும் தான். ரூட் இல்லைன்னா கஷ்டம். இங்கெல்லாம் இருக்குமாண்ணே? இங்கெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நினைக்கிறேங்க, இதெல்லாம் கிடையாது பாருங்கள். இதில் இருக்குங்க, இந்த ஊரில் இருக்குங்க பாருங்க. இங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் போனால் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃப்ரான்ஸில் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆஸ்திரேலியா நெதர்லாண்டில் இருக்குங்க. நெதர்லாண்டில் இருக்குது. ஒரு நெதர்லாண்டு வந்து இதுக்குள்ளே இருக்கிறனால இருக்கோ இல்லையே. சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இல்லைங்க. பாருங்கள், இதெல்லாம் நெதர்லாண்ட்லேருந்து போகுது. வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. பாருங்கள், இத்தாலியிலே இல்லை. இங்கே இல்லை. ஆஸ்திரேலியா எந்த இடத்துலையுமே இல்லையா? பாடுறா. அதாங்க இந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து இங்கே தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த வண்டி தான் முக்கியம். இந்த வண்டி பாருங்கள், வேறு ஊருக்குள்ளேயும் போகாது. அப்படியே இதுலேயே தான் சுற்றி வருது. வேறு ஊருக்குள்ளேயும் போகாது, அப்படியே வருது பாருங்க. இது என்னன்னு தெரியலையே. ஓ, ஓகே, நம்ம வந்து இதுலேருந்தே எடுத்துலாங்க. வேறு எது வேணாம். இதுவே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதான் இங்கேருந்து அங்கே போகுது. எல்லாம் ஒன்று தான். கணக்கு படி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஒரு ரூட்டு. சரி, இதே நம்ம ஏதோ பண்ணுவோம். இதில் வந்து இதை எடுத்துருவோமா? இது எடுத்துலாம். ஆனால் இதுதான் ஆல்ரெடி போட்டோமா? சரி, எப்படின்னு பார்க்க தானே. ஓகே நண்பர்களே, இதை எடுத்துலாம். வேறு எதுவும் பெருசாக நம்ம யோசிக்க வேணாம். எடுத்துகிட்டு போகலாமா? 45 நிமிஷத்தில் போய் சேராதுக்கு. ஏன்னா இதை பற்றி தான் காட்ட போகிறோம். அப்படின்னும் போது நம்ம வந்து பெருசாக யோசிக்க வேணாம். ஓ ஓ ஓ ஓ பயங்கரமாக இருக்குங்க. அது என்னன்னு தெரியலங்க. அது பார்ப்போம், போனால் தான் தெரியும். போ 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 போ. இந்த கேரேஜில் இருந்தாங்க எல்லாமே போகுது. ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் போகிற மாதிரில. அவ்வளோதான், பக்காங்க. பாருங்க, வித்தியாசமாக இருக்குங்கப்பா. வித்தியாசம். ஏய், கத்தாதீங்க. ஓகே, இப்போ தள்ளு. இதே தான், ஒரே இடம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு எதுங்க. ஏன்னா நம்ம வேறு எங்கேயோ போய் எடுக்கிறதுக்கு இதே எடுத்துகிட்டு போயிடலாமே. பக்கத்துலேயே இருக்குது. இது ரொம்ப டீலங்க கொஞ்சம். இதில் எப்படி என்னதான் ஏற்றணும் பார்க்கலாமே. இது பாக்ஸ் ஏற்ற முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா பாக்ஸ் ஏற்ற வாய்ப்பே இல்லைங்க. அது என்ன சொல்லுவாங்க, இந்த கார்கோ பாக்ஸ் இருக்குல்ல, அது ஏற்ற வாய்ப்பே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு பொருளாக தான் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முயற்சி பண்ணுறோமே.
மாதிரி ஏதாவது ஓப்பன் ஆனா வா போச்சுங்க. இஷ்டாங்க தம்பி, நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. நான் பாட்டு போறேன், அவன் பாட்டு வந்து அடிக்கிறான். அவனுக்கு மட்டும் மரியாதை இல்லை. ஆவலா இருக்கேன் இதுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது பாருங்களேன். கடைசி பெட்டி நவுறது ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால தான் அந்த வண்டி லேட்டாக இடிச்சிருக்காது. ஓகே, நீ இப்படி போ, நான் இப்படி வரேன் அப்படின்றதா. பார்த்தீங்களா, பெட்டி பாருங்கள், ட்ரெயின் மாதிரி வருது பாருங்க. இஷ்டா பாருங்க, இஷ்டா. அவனை பார்த்து நான் இச்சாங்க. சே, ஒன்று போச்சுங்க. ஆடா போங்கடா. ஓ, எல்லாமே இங்கே தாங்க கிடைக்குது, இந்த இடத்துல தான். இந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி போகுதுங்க. இந்த கம்பெனியில் எல்லாமே இருக்குதுங்க. அது இல்லாமல் அந்த கம்பெனி எனக்கு ஹார்பர் பக்கத்துலேயே இருக்கா, அதனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க. எதையுமே அவங்க விட்டு வைக்கல. அந்த கம்பி என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அது என்ன காட்டுவானுங்களா தெரியல. கம்பி மாதிரி இருக்கு, எதுக்குன்னு தெரியல. அப்பா, இடிக்கக்கூடாது, ஆனால் பார்த்து வர்றது நல்லது. சுத்தம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக வந்துட்டோம். அது இப்போ இடிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, போகலாம். எப்படி என்ன தான் ஏற்றுறானுங்க பார்க்கலாம். என்டர். பாருங்களேன், இங்கே இன்னொன்று புதுசாக இருக்குது. அது என்னென்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எதுவுமே, இது ரெண்டுமே ஆன்லைனுங்க. அதான் ஆன்லைனில் கூட இது விளாட்லாம் போகுது. ஆன்லைன் வேர்ல்டு, இது வேர்ல்டுன்னு போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் அப்புறம் ட்ரை செக் பண்ணி பார்க்கணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறதில்ல என்னென்னு. இப்போதைக்கு நம்ம எடுக்க வேண்டியது எங்கே இருக்குது? எல்லாமே இருக்குது இங்கே இல்லாததே இல்லை. லாஸ்ட்டாக அது ஒன்று தான் சின்னது. இது இருக்குது, இது என்னன்னு தெரில. ஆனால் நம்ம இதான் போட்டோம். பக்கத்தில் எதிர்த்து பரவாயில்ல, இது எடுத்துக்கலாம். கரெக்டாக போய் நிறுத்தணுமா? இது வேறையா? அவ்வளோதாங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஏற்றுறானுன்னு பார்க்கலாம்.
என்டர். ஓ பாருங்க, இதுக்கு தாங்க இந்த ஓப்பன். இது எதுங்களா எப்படி இருக்கு பாருங்க. கல் டைல்ஸு, அவுட்டோர் டைல்ஸ் பக்கா இருங்க. எடுப்போமா? தம்பி கரெக்டாக திருப்பு. வெற்றி வச்சு வச்சிடாத. அதான் சொன்னேன் கரெக்டாக திருப்புன்னு. சரி விடு, எல்லாம் ஜகஜம். இது அதோட பெருசுங்க. பெருசுனா ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குங்க. இது நம்ம கரெக்டாக கொண்டு போகல, அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து கரெக்டாக கொண்டு போயிடணும். இடம் ஏதாவது இடிக்கும். தெரியுதுங்களா? இந்த வீலுக்கும் அந்த வீலுக்கும் நம்ம கனெக்ஷன் கரெக்டாக பார்த்தா தான். அப்படி எச்சா போ. யாரோ வரீங்களா? வந்துடாதீங்க நடுவில். பாருங்க எப்படி கொண்டு வர பாருங்க. கரெக்டாக அந்த எட்ஜை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் தான் போகணுமா? இதில் தான் போகணும். அந்த போர்டில் அடிக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, அட்டகாசம். இவன் வேற இப்படி வரான். இப்போ இவனை விட்டுட்டு நம்ம பெரிய ஒரு இது அடிக்கணும். பாருங்க, ஜஸ்ட்டு பாருங்க எவ்வளோ போருங்க. ஓகே, அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எடுத்துட்டோங்க. பிள்ளைய விட்டு போகுது. சி, வர வேகம் ஒருத்தன் வரான். பற்றி ரொம்ப ஏச்சோன்னா அவ்வளோ வச்சிடும். அவ்வளோதான். இந்த இடம் தாங்க கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக போயிட்டுனா போதும். இப்போவும் அது எதுக்குன்னு தெரில, பரவாயில்ல. ஒரு வழியாக வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ நான் இங்கெல்லாம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வண்டி பெருசாக இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாம் தேவையில்லாமல் போய் இடிக்கணும். தேவையாது. இப்போ போய் ஆகணுங்க, இல்லாட்டா இவனுக்கு வந்துடுவானுங்க. சீக்கிரம் வந்துடுவானுங்க. அப்புறம் வரான். இண்டிகேட்டர் போடு. ஒருத்தன் வந்துட்டான். அப்பதான் போக முடியும். பாருங்க, தெரியுது அவங்களுக்கு ட்ரெயின் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன்ப்பா. இதிலே போயிடுவோம்.
இந்த இடத்த மட்டும் நம்ம இந்த வியூலேயே கிராஸ் பண்ணிக்கலாங்க, இல்லாட்டா இடிச்சிருவோம் எங்கேயாவது போயிட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரெயின் பாருங்கள். ஒரு பெரிய பில்டிங் கட்டுற அடிக்க தேவையான எல்லா கல்லும் போதுங்க. அவுட்டோர் யூனிட் தான் அது. அவ்வளோதான், பக்கா. பாருங்க சாரப்பாம்பு. வேகமாக போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் போயிடலாம், கம்மி தூரம் தானே. இடிக்காமல் கொண்டு போகணுங்க, கொண்டு போயிட்டா போயிடலாம். பாருங்க இவனுங்க வேறு ஏறுறன்ற பேரில் நடுவில் வந்துட்டாருன்னா முடிஞ்சு வச்சு கதை. ஏன்னா இது ரொம்ப பெருசா பரவாயில்லங்க. இப்போ தான் புதுசு புதுசாக ஆர்டர்லாம் கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த உள்ளே போயிட்டு அதை அந்த ஒன்றே ஒன்று தான் காரணம், ஜெர்மனி ஓப்பன் ஆகினது. ஜெர்மனியில் ஒரு கேரேஜ் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துச்சுங்க. இல்லாட்டா இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ இதில் வந்து ஓப்பன் தான், எதுவும் கார்கோ ஏற்ற முடியாது. அப்போனா நம்ம இன்னும் கூட அந்த இன்னும் 2-3 விஷயம்லாம் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணலாங்க, தப்பு இல்லை. ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இவ்வளோ சீக்கிரத்தில் சாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சைடு நம்ம பார்த்தா ஆகணும் தான், கொஞ்சம் கேப்பில் அந்த சைடு நம்ம கண்ணு தெரியுதுனால இந்த சைடு மட்டும் கொஞ்சம் யாராவது வந்து ஏறுவானுங்க. நல்லா போகுது பாருங்க, சூப்பராக போகுது பாருங்க. வண்டி பிக்கப்பும் அள்ளுது. ஓ ஓ ஓ கொடை சாஞ்சிடாது தம்பி, பார்த்தீங்களா? கார்கோ ஏற்ற முடியாது. அப்போனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது ட்ரை பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஏன்டா என்னடா பண்ண உங்களை? பா அவனும் அதே மாதிரி டைல்ஸ் தாங்க எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் நம்ம பெருசு, அவன் சின்னதுனா நீளத்தில். பா பாருங்க ஆக்சிடென்ட் பாருங்க. ஏறு தம்பி ஏறு, அதெல்லாம் பார்க்காத. ஓ ஓ ஓ இதில் போயிடலாமா? பா எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க, இன்னும் அவ்வளோ நீளங்க இது. நான் சின்னதாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது என்னென்னு காட்டணுன்றதுக்காக தான். நம்ம அப்புறமேட்டு பெருசாலாம் எடுக்கலாம், இப்போதைக்கு சின்னது போதும். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி காட்டுறோம், அவ்வளோதான்.
இந்த வண்டி வச்சு தான் கொஞ்ச நாள் ஓட்டலான்னு இருக்கேங்க. அந்த வண்டி இப்போ மாற்றலை, எதுவும் அப்டேட் எதுவும் வரல. அதனால் கொஞ்ச நாளைக்கு ஐயோ ஏறுவாங்க ஏறுவானே 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 அது நின்ட்டான். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பண்ணிக்கோ. ஏய் அடிச்சிடாத. அவ்வளோதான், ஒரே நீளம் தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். அவுட்டோர் யூனிட். அந்த இது வந்து கரெக்டாக நம்மளை அந்த டைல்ஸ்லாம் எடுத்து வைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேங்க. அதுவே எடுத்து வைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான மிஷின் தான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு வளைவு, பெரிய வளைவு வருது. வேகமாக வந்துட்டுருக்கேன். ஸ்லோ பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் இடிச்சுட்டு வச்சிடாத. ஏன்னா கம்மி அமௌண்ட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் பார்த்தாங்க ஓட்டணும், இல்லாட்டா தேவையில்லாமல் இடிச்சிட்டு. நண்பர்களே, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வேறு ஒரு கண்ட்ரி வாங்கலான்னு இருந்தேங்க, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் வாங்க முடியல. கூட சீக்கிரம் வாங்கிடுறேன். வாங்கிட்டோன்னா அதையும் காட்டுறேன் எப்படின்னு. அதில் போக முடியாது, ஆனால் இதில் தான் போய் ஆகணும். ஓ என்னாச்சு, போச்சுங்க. போக முடியுமா? அட்டா பாவிங்களா டே, அதுவும் இவ்வளோ பெரிய வண்டிங்க அது. நினச்சா போயிடலாம், போக முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் பெருசுங்க, ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசுங்க, அதாங்க பிரச்சனை. பா ஜஸ்ட்டுங்க ஒட்டிட்டு போகுதுங்க. பாருங்க, ஒட்டிட்டு வருது. இது ரொம்ப பெருசு வேற, பார்த்தீங்களா? அதான் இடிச்சது பாருங்க லைட்டா, ஆனால் ஒன்றும் ஆகலை. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். எதுவும் டேமேஜ் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏய் வராத. நான் கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு வந்தேன், வரல, நல்ல வேலை. இங்கே வரையா? எப்படி போன்றா? இதில் இல்லை, அதில் தான் போகணும். ஓகே சாரி, நல்ல வேலைங்க. அதில் இது இருந்தால் தெரிஞ்சு குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த சைடு கூட நம்ம போய் எடுக்கணும். பிளாஸ்டிக்கு, யூஸ்டு பிளாஸ்டிக். செக் போஸ்ட் இல்லை, ரிஸ்க் எடுக்கணுமா தம்பி? ரிஸ்க் எடுக்கிறியா?
அவனுங்க வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ பாட்டுன்னு போய் நேரி அவனுக்கு பாட்டுன்னு வந்துன்னே தான் இருப்பானுங்க. அவனுங்கலாம் பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். இப்போ நம்ம இதிலேயே தான் போகணும். அவ்வளோதான், அப்படியே வந்துன்னே இருப்பானுங்க. அதெல்லாம் பூந்து போய் நேரி ரொம்பலாம் யோசிக்காது. பாருங்க, அவ்வளோதான் ராசா, பக்கா. எல்லாம் கட்டிக்கிறானுங்க பாருங்க. ஐயோ எவனோ வந்துட போகிறான், டே வந்துடாதீங்கடா. ரைட்டுங்க, சூப்பருங்க. சிக்னல் வேறு நிற்கிறாங்களே இவனுங்க. இவனுங்க வேறுங்க. கிட்ட வந்துட்டோம், ஆனால் விட மாட்டானுங்க. போ. ஓ ஐயோ, அவ்வளோதான். ரோடே பாம்பு மாதிரி தான் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு. ஆனால் வந்தானா கேலி பாருங்க. நம்ம சிக்னல் போட்டிருக்கு, ஆனால் தப்பிச்சிட்டோம். ஏய் கரெக்டாக போ, ஏன் போ. ஏய் பிக் 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 வருதுங்க, பிக் வருது, பெரிய இது. ஆளி போங்க. போச்சு, இன்னும் விட மாட்டாங்கல்ல. ஒரே ஸ்ட்ரைட் தான், அப்புறம் ஒரே ஒரு லைட்டு, லெஃப்ட்டு. நல்ல வேலை சிக்னல் போட்டானுங்க. ஏய்யோ போச்சுங்க. ஆனால் பரவாயில்ல, தப்பிச்சிடுவேன். யாஸ், எப்படி தப்பிச்ச பார்த்தீங்களா? ஐயோ நல்ல திறந்துட்டாங்க. ஐயோ திறக்கலங்க, அட்டா பாவி. திறந்துட்டான்னு நினச்சேங்க, நம்பினடா டேய், ஏன்டா அப்படி பண்ண? ஷே, ஒன்று திறந்துருக்காங்க, ஒன்று திறக்கலங்க. அடாடா, இல்லாட்டா அழகாக நிறுத்திருப்பேங்க. நான் வச்சிருக்கலாம் மாட்டேன், என் வண்டி தான் டேமேஜ் தேவையில்லாமல். சரி பரவாயில்ல, பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்கள் ஏரியா. அப்படியே இருங்க, இந்த ஏரியா செம்மையாக இருக்கும். அதோட சின்னதாக பார்த்துட்டு போகலாம் இந்த ஏரியாவை. பாருங்க ஏரியா சூப்பராக இருக்குதுங்க. காருக்கெல்லாம் நிற்கிது ஏரியாவில். தண்ணி அவ்வளோதான். வந்துட்டோம். என்ன எப்படி வரான்? ஓ தம்பி நெல்லு, என்ன நீ இப்படி வந்துட்டுங்கிற? இப்போ நான் இடிக்கக்கூடாது எதையுமே, அதுதான் விஷயம். இடிக்காது நினைக்கிறேன்.
பாருங்கள், இங்கே தான் வீடு கட்டுறாங்க. தெரியுதுங்களா? இங்கே தான் வீடு கட்டுறாங்க. அதுதான் தேவை. வீடு இல்லை, ஏதோ பெரிய பில்டிங் கட்டுறாங்க. ஒரு ஆறு அடிச்சு சொல்லுமா வந்துச்சாச்சு. வந்தாச்சு வந்தாச்சு தம்பிகளா, வந்தாச்சு. இன்னும் அப்படியே முன்னாடி ஏறி போ. அது முடிஞ்சிருதோ. என்டர். இங்கேயே நிறுத்தலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ட்ரெயிலரை பார்ப்போமா, போயிட்டு வண்டியை பார்ப்போமா இறக்கியாச்சான்னு. அவ்வளோதாங்க, லோடு இறக்கிட்டானுங்க. பாருங்க, செம்மையாக இறக்கி வச்சிருக்காங்க. அந்த வச்சிருக்கானு போகிறேன், அதான் நினைக்கிறேன். வா, அட்டகாசங்க. அட்டகாசம் அட்டகாசம். ஓகே நண்பர்களே, பக்காவாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிருக்கிறது நல்லது. இது ஒரு அட்டகாசமான ஒரு ரைடு. அது மட்டும் இல்லாமல் இது புதுசு புதுசாக நம்ம ட்ரைலர் வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி போடுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.